கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 16:22-26 வரை. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இது யாரு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பவுல், சீலா. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போறாங்க. அதுவும் பவுல் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவரால அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி அவர் இன்னொரு இடத்துக்கு ஆவியானவர் என்ன செய்வாரு? போக சொல்லுவாரு. ஆவியானவர் சொன்ன இடத்துக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க? போய் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாம் அவங்க 2 பேரையும் நன்றாக அடித்து, அதுவும் எப்படி அடிப்பாங்களான்னா, ரத்தம் வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்களா? அடிச்சு சிறைச்சாலையிலேயே அதிக காவல் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்களை என்ன செஞ்சிருவாங்க? வைப்பாங்க. ஏன்னா அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உட்காவலறையில வச்சு அவங்களுடைய கைகள் கால்களை தொழுமரத்துல என்ன செஞ்சாங்களாம்? மாட்டி வச்சாங்களாம். தொழுமரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கை கால்களை சவரோட சேர்த்து வச்சு ஒரு பலகையை கொண்டு ஆணியால அரைஞ்சு அவங்கள அப்படி சவரோட மாட்டி வைக்கிறது தான் தொழுமரம். அவங்களால கையையும் காலையும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்சாங்களாம். ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்ச ஒருத்தங்களை கை காலை அசைக்க விடாதபடிக்கு தொழுமரத்துல கொண்டு சவரோட மாட்டி வச்சா அவங்களுடைய சரீரம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்? அது அவங்களுக்கு இனிமையான ஒரு அனுபவமா இருக்குமா, இல்ல கஷ்டமான ஒரு அனுபவமா இருக்குமா? வலியிற ரத்தத்தை தொடக்க கூட அவங்களால என்ன செய்ய முடியாது? அங்க நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க, 25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, நான் அவரை நம்புறேன், சத்தியெல்லாம் தெரியுது, ஆனா என் பிரச்சனை எனக்கு ஒரு சோர்வை கொடுக்கு, அது எனக்கு ஒரு வருத்தத்தையும் பாரத்தையும் எனக்கு கொடுக்கு. என்னோட சோர்வானது என்னால் அந்த வார்த்தைகளை தியானிக்க முடியல, கேட்க முடியல, ஜெபிக்க முடியல நம்ம சொல்றோம் இல்லையா? இங்க தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களா? துதிச்சு பாடுனாங்களாம். நாம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நான் ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போறேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லி என்னை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து என்னை இங்க சிறைச்சாலையில கொண்டு வந்து போட்டுட்டீங்களே ஆண்டவரே, நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்க வார்த்தையை தானே நான் சொன்னேன், அதுக்காக எனக்கு இத்தனை அடி நம்ம என்ன செய்வோம்? புலம்பி தள்ளியிருப்போம் இல்லையா? ஆனா இங்க பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில எந்திரிச்சு தேவனை என்ன செஞ்சாங்களா? துதிச்சாங்களாம். அவங்க துதிக்கிறதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அதுல? ஏன்னா அவங்க அறிஞ்சிருந்தாங்க, நான் தனியா இல்ல, என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். நான் தோத்து போறவன் இல்ல, மேற்கொள்ளுகிறவன். சகலமும் நன்மைக்கு எதுவாக மாறும். இது என்ன காரணம்னு தெரியாது, ஆனா இதை நன்மையாக மாற்றக்கூடியவர் எனக்குள்ள என்ன செய்யறார்? இருக்கிறார். அவருடைய வல்லமையை நினைச்சுதான் துதிச்சு பாடுறாங்க. அத காவல் அறையில உட்கார்ந்த மற்ற கைதிகளும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கேக்குறாங்களாம். அங்க என்ன நடந்தது பாருங்க, அடுத்த வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலையோட பூட்டோட சாவி யார் கையில இருக்கும்? சிறை காவலர் கையில இருக்கும், சிறை அதிகாரி கையில இருக்கும். சரியா? அதை போய் ஈஸியா ஒருத்தங்களால என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நம்முடைய தேவனுக்கு சாவிலாம் தேவையில்லை. அவர் அது கீழே உள்ள அவருடைய படைப்பான பூமியையே அங்க என்ன செஞ்சுட்டாரு? அசைச்சிட்டாரு. பூமி அசைஞ்சா போதும், மேல உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிடும்? கலந்து விழுந்துரும். அப்பேற்பட்டவரோட பிள்ளையா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமையுடைய அன்புடைய நம்முடைய பிரச்சனைகளை அறிந்தவரை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார். அது கதவுகள் எல்லாம் பூட்டெல்லாம் திறந்துருது. திறந்தும் பவுலும் சீலாவும் தப்பிச்சு போகல.
அப்போ விடுதலைக்காக அவங்க என்ன செய்யல? துதிக்கல. நாம துதிக்கிறது எதுக்கு துதிச்சிட்டு இருக்கிறோம்? விடுதலைக்காக துதிக்கிறோம். அவங்க விடுதலைக்காக என்ன செய்யல? துதிக்கல. அந்த கதவெல்லாம் திறந்த உடனே தூங்கிக்கிட்டு இருந்த காவல் அதிகாரி எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு கதவை திறந்திருக்கிறத தான் பாக்குறாரு. அவர் பவுலையும் சீலாவையும் பார்க்கல. கதவு திறந்திருந்தா கைதிகள் என்ன செஞ்சிருவாங்க? தப்பிச்சு போயிருவாங்க. அந்த கால பழக்கம், கைதிகள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா காவல் காத்தவங்களுக்கு மரண தண்டனை. அரசாங்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமளே நம்ம உயிரை என்ன செஞ்சுக்கலாம்? போக்கிக் கொள்ளலாம்னு சொல்லி அந்த அதிகாரி தன்னைத்தானே என்ன செய்ய போகிறார்? கொலை செய்து கொள்ள பார்க்கிறார். அங்க என்ன நடக்குது பாருங்க. 27-28. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். பவுலோட கவனம் அவர் கட்டு மேல இல்ல. யார் மேல இருக்கு? அடுத்தவங்க மேல இருக்கு. அங்க கதவு திறக்குது. அவர் தப்பிச்சு என்ன செய்யல? போகல. சிறை அதிகாரி தன்னைத்தானே அவர் அழித்து கொள்ள பார்க்கிறார். நீ உன்னை ஒண்ணு செஞ்சிடாத, நாங்க எங்கேயும் என்ன செய்யல? தப்பிச்சு போல, நாங்க இங்கதான் இருக்கிறோம். அங்க அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? 29-30. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அங்க சிறைச்சாலை அதிகாரி பவுல் மூலமாக அவர் பார்த்தது யாரை பார்த்தாரு? ஏசு கிறிஸ்துவ பார்க்கிறார். தீபத்தை கொண்டு வர சொல்லி காலில் போய் என்ன செஞ்சிட்டாரு? விழுந்துட்டாரு. நான் ரட்சிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அடிச்சு என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து மாட்டினாரு. அவரே அவருடைய காயங்களுக்கு தொடச்சு அவர் வீட்டுக்கு கூட்டு போய் அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவர் வீடு ஒரு சபையாக அங்க என்ன செஞ்சிரும்? மாறிடும். அந்த ஜெயிலுக்கு வர்ற கைதிகள் எல்லாம் கிறிஸ்துவ என்ன செய்ய ஆரம்பிச்சுக்கிடுவாங்க? தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அப்போ இந்த தீமை அங்கு நன்மையாக என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அதை மாற்றுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீமையான ஒரு பொல்லாங்கான காரியத்தை சுமந்துக்கிட்டு வருத்தப்பட்டு நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனா அவரிடத்துல அன்பு கூறுற உங்களுக்கு, அவரை பற்றி பிடிக்கிற உங்களுக்கு சகலமும் அந்த இடத்துல என்ன செய்யும்? நன்மையாக மாறும். இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது சந்தோஷமா உங்க பிரச்சனைகளை என்ன செய்வீங்க? எதிர்கொள்ளுவீங்க. இந்த சந்தோஷம் உங்க பிரச்சனை சரியாகிறதுனால வர்ற சந்தோஷம் இல்லை. பிரச்சனைக்கு மத்தியில அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால வரக்கூடிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்த பிறகுதான் உங்க பிரச்சனை என்ன செய்யும்? மாறும். அப்போ உங்க சிந்தனைகளை இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. இந்த சந்தோஷம் என்கிட்ட வந்துருச்சா? அப்படி வரலையா? நான் இன்னும் அவர் அதிகமா என்ன செஞ்சுக்கணும்? அறிந்து கொள்ளணும். அவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும். அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அறிந்து கொள்ளணும். அவர் வல்லமையை அறிந்து கொள்ளணும். என்னை அவர் எப்படி படைத்திருக்கிறார், இதை அறிந்து கொள்ள இந்த சந்தோஷம் ஒரு கனியாக உங்களிடத்துல வெளிப்படும். உங்க சிந்தனையில அந்த சந்தோஷம் இயல்பா வரும்போதே உங்க பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். ஏன்னா அந்த சந்தோஷம் தான் நீங்க ஆவியின் சிந்தையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது ஜீவனை வெளிப்படுத்தும். இங்க பவுல் வாழ்க்கையில வெளிப்படுத்துச்சா இல்லையா? வெளிப்படுத்துச்சு. எப்பேற்பட்ட வல்லமை! இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அது. அதே வல்லமை இன்று நம்ம வாழ்க்கையிலே செயல்படுகிறதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.